வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்சார் போர்டிடம் மாட்டி சிக்கி சின்ன பின்னமான தமிழ் திரைப்படங்கள் என்னங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் இந்த வீடியோவில் நம்ம முதலாவது பார்க்க போகிற திரைப்படம் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் ராம்கி நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் குற்றப்பத்திரிகை. இந்த திரைப்படம் ராஜீவ்காந்தியோட கொலை வழக்கை மையப்படுத்தி இருக்கிறதுனால இந்த திரைப்படத்தில் அதுக்கு மேற்பட்ட சீனை சென்சார் போர்டில் கட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை சென்சார் போர்டில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலே இழுத்து அடித்து அதன் பிறகுதான் திரைக்கு வெளியிட்டிருக்காங்க. வேற ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் அந்த படத்தை மறுபடியும் ஸ்டே பண்ணி 14 வருஷம் அவங்க வச்சுனாங்க. 1993 சென்சார் ஆன படத்தை 2007 நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஒரு 13-14 வருஷம் வச்சு அந்த படம் ரிலீஸ் பண்ணோம். அப்போ ஹீரோயினாக இருந்த ரோஜாவோ ரம்யா கிருஷ்ணனோ இப்போ கல்யாணமாகி குழந்தை பற்றி அம்மா விட்டாங்க. அம்மாவான பிறகு அவங்க டூயட் பாடுற மாதிரியான காட்சிகளோ, அது மட்டும் இல்லாமல் படத்தில் மிக முக்கியமாக இருக்கிற விஷயங்களை ஒரு 6000 படி கட் பண்ணி தான் படத்தை கொடுத்தாங்க. அதாவது செதைச்சி சின்னாபின்னமாக்கி அதை வெறும் கூறு போட்டு இது மாதிரி கொடுத்தாங்க. அந்த படம் இப்போது பல்வேறு காரணங்களாக அது பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. ஏன்னா எப்படி கொடுத்தாலும் அந்த படம் மெயின் மேட்ரு இல்லாமல் படத்தை கொடுத்தா சரியாக வர்றதுங்கிறதுக்காக எங்களால் அந்த படத்தை நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் பார்த்த படத்தை நாங்கள் ஜனங்களுக்கு காமிக்க முடியல. அது எங்களுக்கு என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்வி. அது ஒரு துரதிருஷ்டம். அந்த படம் சரியாக இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் ராஜ்முருகன் இயக்கத்தில் ஜீவா அவர்கள் நடித்து வெளியே வந்த திரைப்படம் தான் ஜிப்சி. இந்த திரைப்படத்தில் நிறைய சீன்ஸை கட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 25 சீன்ஸுக்கு மேலே கட் பண்ணி சில சீன்ஸை மியூட் பண்ணியும் இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் பாதி சீன்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லையும் ஓடி. உங்க படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சார்ல பிரச்சனையே இல்லை. இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டைலாக் கிளியர் ஆயிடுச்சு. நான் தானே சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர்னே. ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேனே. ஜிப்சியில் 48 கட்டுனேன். லாஸ்டா எனக்கு தானே ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டுனேன். படம் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் ஓடிச்சுனே. ஸோ அப்போ கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ள வரும் கொரோனா வைரஸ். 2 சீயும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அடுத்ததான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் கமல்ஹாசன் அவர்கள் எழுதி இயக்கி நடித்த திரைப்படம் தான் விஸ்வரூபம். இந்த முஸ்லீம்களை தவறாக சித்தரிச்சிருக்கதா சொல்லி இந்த திரைப்படத்து மேலே வழக்குகள் தொடுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இந்த திரைப்படம் சென்சார் போர்டில் 7 சீன்ஸை கட் பண்ணியும் சில சீன்ஸை மியூட் பண்ணியும் இந்த திரைப்படத்தை அதுக்கப்புறம் வெளியிட்டாங்க. ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. அதை இப்பொழுது நாங்கள் சுமூகமாக பேசி திருக்குரான் சம்பந்தப்பட்ட சில வரிகள் அவர்கள் மனது புண்படும்படி இருந்திருந்தால் அதை நீக்குவதற்கு நான் தயார் என்று சொல்ல அவர்கள் சில காட்சிகளை குறிப்பிட்டார்கள். சரிங்களா? அந்த காட்சிகளை நான் நீக்குவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறேன். எங்களுக்குள் இனி பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் அமீர் அவர்கள் இயக்கத்தில் ஜெயம் ரவி அவர்கள் ட்ரிபிள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் ஆதிபகவன். இந்த படத்தில் வயலன்ஸ் சீன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 16 சீன்களுக்கு மேலே இந்த படத்தை சென்சார் போர்டில் கட் பண்ணியிருக்காங்க. பெரிய கொடுமையான ஒரு விஷயம். இந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது மிக கொடுமையான ஒரு விஷயம். ஆபாசம் இல்லை, வன்முறையும் இல்லை. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியலை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வன்முறை ஆகுமான்னு எனக்கு தெரியலை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி வன்முறை ஆகும்? எல்லா திரைப்படங்களையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் பொழுது இந்த திரைப்படத்திற்கு திட்டமிட்டு கொடுக்கப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். நான் விஸ்வரூபம் திரைப்படத்தை தொடர்ந்து அதனால் ஏற்பட்ட சர்ச்சைகளிலிருந்து எல்லாருடைய பார்வையும் ஆதிபகவன் மேல் விழுந்த காரணத்தினால் இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் திணிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் ஆதிபகவனுக்கு திணிக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்லுவேன் ஏ சர்டிஃபிகேட்டு. நான் நினச்சிருந்தா இது ஏ சர்டிஃபிகேட்டை வாங்காமல் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இதை பற்றியே ஒரு செய்தியாக்கி ஒரு 10-20 நாள் இந்த நாட்டில் பேச வைக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படுத்தியிருக்கலாம். பட் என்னுடைய நோக்கம் அதுவல்ல. ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசிக்கொண்டே இருப்பது சரியானதாக இருக்கும்னு எனக்கு தோணலை. அதனால் ஆதிபகவன் திரைப்படத்திற்கு ஏ சர்டிஃபிகேட் அது குடும்பத்தோடு பார்க்குற கண்டிஷனில் தான் அந்த படம் இருக்குது. அப்படி தான் எடுக்கப்பட்டிருக்கிறதும் கூட. அதுக்கு தேவையற்ற முறையில் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்றது எனக்கு வருத்தம் இருக்குது. அதையும் தொடர்ந்து இப்போ வரை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததோடு இல்லாமல் அதன் இந்த திரைப்படத்தின் பாடல்களை கூட இந்த நிமிடம் வரைக்கும் என்னால் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப முடியாத அளவுக்கு ஒரு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இதற்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு முழுவதுமாக என்னால் தெரிந்து கொள்ள முடியலை. ஆனால் இது யாரோ சிலருடைய திட்டமிட்ட சூழ்ச்சியினால் இப்படி செய்யப்படுகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது எனக்கு. அவ்வளோதான். அடுத்தது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் பாரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் கார்த்தி அவர்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான் மெட்ராஸ். இந்த திரைப்படத்துக்கு முதல்ல A+ தான் கொடுத்துருக்காங்க. அது சென்சார் போல சொன்ன காரணம் என்னன்னா, இந்த திரைப்படம் ரவுடிகளுக்கான திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு
9 சீன்ஸை கட் பண்ணியும் சில சீன்ஸை மியூட் பண்ணி இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ்னு ஒரு படத்தை வந்து நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெட்ராஸ் படத்தை ரொம்ப மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டாங்க. இங்கன்னா சென்சார் போர்டில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ளஸ், அதாவது A+ உங்களுக்கு தரோன்னு சொன்னாங்க சென்சார் போர்டு. ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து ரவுடிஸத்தை பற்றி படம் பண்ணியிருக்கீங்க, ரவுடிகளுக்காக படம் பண்ணியிருக்கீங்க. யூ மேட் அ ஃபிலிம் அபவுட் ரவுடிஸ் அண்ட் ஆல்சோ யூ வாண்ட் டு ஷோ ஒன்லி வித் ரவுடிஸ். தெர் இஸ் நோ காமன் பீப்புள் வாண்ட் டு see that movie, so we given A+. they said. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி வந்து ஒரு மெட்ராஸ் ஒரு படம் ரவுடிகளுக்கான படமா இருக்கும். they said the Housing people only be like rowdyism, they are rowdies. and ரொம்ப டஃப்பான கொஸ்டின், ரொம்ப டஃபா. அந்த டைம் என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அந்த டைம்ல இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் பிரம்மா அவர்கள் இயக்கத்தில் ஜோதிகா அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் மகளிர் மட்டும். இந்த திரைப்படத்துக்கு பெருசாக சென்சார் போர்டு ஒன்றும் சொல்லனாலும் ஜோதிகா அவர்கள் பேசின ஒரு டைலாக் இந்த படத்தில் கான்ட்ரவர்சி ஆச்சு. அதனால இந்த படத்தில் சில சீன்ஸை கட் பண்ணுறதுக்கும் சில சீன்ஸை மியூட் பண்ணி இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது மகளிர் மட்டும் படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் சீனில் கங்கை நதியில் வந்து போட்டில் போயிட்டுருப்பாங்க. அந்த கதை பாத்திரங்கள் வந்து போட்டில் போயிட்டுருப்பாங்க. அது கங்கை நதி அசுத்தமாக இருக்கும். அதில் ஒரு டயலாக் வச்சுருந்தேன், என்னென்னா மக்களுக்கு வந்து பொண்ணுங்களையும் ஒழுங்காக பார்த்துக்க தெரியல, நதியையும் ஒழுங்காக பார்த்துக்க தெரியல அப்படின்னு ஒரு டயலாக் வச்சுருந்தேன். இதை சென்சர் போர்டு இருக்கு சொன்னாங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்களை சரியாக பார்த்துக்கலங்கிற டைலாக்காக இல்லை, கங்கை நதியை சரியாக பார்த்துக்கலங்கிற டைலாக் அவங்க சொன்னது பயங்கர பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை எடுக்க சொன்னாங்க. அதில் பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. அப்புறமா வேற பெரிய நன்மைகளுக்காக நாங்கள் அதை நீக்க வேண்டிய அவசியம் வந்தது. அதே மாதிரி இன்னும் வேற இடங்கள்லாம் இன்னைக்கு சூழல் என்னவா இருக்குன்னா, ரீஜனலாக இருக்கக்கூடிய அடிப்படையான கல்ச்சுரலான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையே இல்லாத மக்கள் வந்து சென்சர் போர்டில் இருக்கிறாங்க.